புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்ட விவகாரம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் விவாதமாக மாறியது. புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி முதல் நடக்கிறது. கூட்டத்தொடரின் 8ஆம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் பதிலளித்து பேசினர். அப்போது பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு, புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் மற்றும் அரசு மில்களுக்கு சொந்தமான இடங்கள் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் இருக்கிறது. இதனால் அவற்றை சிலர் விலைக்கு கேட்பது வாடிக்கையாகி வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை ஒருவர் அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்டார். இதற்கு காரணம் அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசு பயன்படுத்தாததுதான் என குற்றம் சாட்டினார். இதே குற்றச்சாட்டை திமுக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏகளுக்கு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், அரசுக்கு சொந்தமான இடங்களையும் ஹோட்டலையும் யாரும் விலைக்கு கேட்க முடியாது. சிலர் அவர்களது அறியாமையால் இதுபோல் கேட்கின்றனர். அரசு இடங்களை விற்பனை செய்ய சட்டத்தில் இடமில்லை என்று விளக்கமளித்தார். சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்த இயக்குநர் விக்னேஷ் சிவன் கடற்கரை சாலையோரம் இருக்கும் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை தனக்கு விலைக்கு தருமாறு சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து கேட்ட விவகாரமானது சட்டசபையில் பேசப்பட்டது கவனம் பெற்றுள்ளது.